ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாகினும் பச்சை பிள்ளையாகினும் அர்ச்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ பழிக்கின்றேன். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நம் தாயாம் திரு அவை புனித ஜெபமாலை அன்னையை நினைவு கூர்ந்து அவருடைய பரிந்து பேசுதலின் வழியாக ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு, பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இயேசுவின் தாய் மரியாவோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12 முதல் 14 முடிய. இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் திருத்தூதர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்தபின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலை இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து
எனும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு எனும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் பேறு பெற்றதே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஜெபமாலை அன்னையினுடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளில் அன்பிற்குரியவர்களே, இந்த நாளினுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். 2ஆம் உலகப் போரினுடைய முடிவில் 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி சின்ன பையன் என்கிற ஒரு அணுகுண்டானது ஜப்பான் நாட்டின் ஈரோஷிமா என்கிற நகரிலே அது அமெரிக்காவால் வீசப்படுகிறது. இதன் விளைவாக சுமார் 1,00,000 மக்கள் இறந்து போகிறார்கள். அப்பொழுது அந்த நகரினுடைய மைய பகுதியில் குண்டு வீசப்பட்ட 1 கிலோமீட்டர் தொலைவிலே விண்ணேற்பு அன்னையினுடைய ஆலயமானது அமைந்திருக்கிறது. அந்த இடத்தில் இயேசு சபை குருக்களினுடைய இல்லமும் அமைந்திருக்கிறது. ஏறக்குறைய பல்வேறு மக்கள் இறந்து போன அந்த சூழலில் அன்னை மரியாளினுடைய இந்த அருட்தலத்தில் இருந்த குருக்களும் இந்த திருத்தலமும் அற்புதமாய் பாதுகாக்கப்பட்டது. அந்த இல்லத்தில் இருந்த இயேசு சபை குருக்கள் அனைவரும் எந்த காயமுமின்றி உயிர் பிழைத்திருக்கிறார்கள். உயிர் தப்பிய குருக்கள் பார்த்திமா அன்னையினுடைய செய்திப்படி, நாங்கள் வாழ்ந்ததினால்தான் உயிர் பிழைத்தோம் என்று சொல்லி, அனுதினமும் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பழக்கம்தான் எங்களை காப்பாற்றியது. நாங்கள் இன்று உயிரோடு இருப்பதற்கு சாட்சியம் திரு ஜெபமாலை என்று அவர்கள் சான்று பகர்ந்திருக்கிறார்கள். கிபி 13ஆம் நூற்றாண்டில் அல்பிஜேனியஸ் பேதகம் என்கிற கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தில் தளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தவறான தப்பறை கொள்கைகள் பரவிக்கொண்டிருந்த தருணம் அது. மக்கள் எல்லோரும் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் தளர்ச்சி அடைந்தார்கள் இந்த தவறான கொள்கைகளினால். எனவே இதிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும், உதவ வேண்டும் என்பதற்காக புனித தோம்னிக் அவர்கள் அன்னை மரியாளிடத்தில் சிறப்பான ஒரு வேண்டுதலை செய்கிறார். அதன் விளைவாக 1208ஆம் ஆண்டு முரே என்கிற இடத்தில்
அன்னை மரியாள் அவருக்கு காட்சி தந்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் தியானித்தவாறே மங்கள வார்த்தை ஜபங்களை ஜபிக்குமாறும் ஜபமாலை பக்தி முயற்சியை மக்களிடையே நீங்கள் பரப்பி இந்த சிறப்பான கருத்துக்காக வேண்டி ஜபிக்கிறீர்கள் என்றால் தவறான தப்பறை கொள்கைகளை உடைய அல்பிஜேனியஸ் என்கிற இந்த பேதகமானது மறைந்துவிடும், மக்கள் எல்லாம் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் மீண்டும் வளர்வார்கள் என்று அன்னை மரியாள் கூறி மறைகின்றார். அதன்படி புனித டோம்னிக் அவர்கள் ஜபமாலை பக்தி முயற்சியை கிறிஸ்தவர்களிடத்தில் பரப்பியதனால் மக்களிடையே பரவியிருந்த இந்த விசுவாசத்திற்கு எதிரான தப்பறை கருத்துக்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போனது. விசுவாசம் அற்புதமாய் தளர்ச்சி அடைந்தது. 1571 ஆண்டு துருக்கியர்களுக்கு எதிரான லெப்பண்டோ என்கிற அந்த கடற்போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றதனுடைய நினைவாக திருத்தந்தை 5ஆம் பயஸ் அவர்கள் வெற்றியின் அன்னை விழாவை அவர் கொண்டாடுகிறார். ஏனென்றால் அந்த துருக்கியர்களுக்கு எதிரான போரிலே கிறிஸ்தவர்கள் வெற்றி கொண்டதனுடைய நினைவு, அந்த வெற்றியை அன்னை மரியாள் தான் தந்தார் என்பது திருத்தந்தை மற்றுமாக அந்த போர் புரிந்த அனைத்து வீரர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது. அதன் அடிப்படையில் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி புனித பேதுரு சதுக்கத்தில் தொடர்ந்து வேண்டி ஜெபித்திருக்கிறார்கள். அன்னை மரியாளிடத்தில் உருக்கத்தோடு அந்த ஜெபமாலையை ஜெபித்ததின் பேரில் அவர்களுக்கு அந்த போரிலே வெற்றி கிடைத்தது. எனவே திருத்தந்தை 5ஆம் பயஸ் அவர்கள் அன்னை மரியாளை வெற்றியின் அன்னை என்று அழைத்து அந்த இடத்திலே ஒரு சுரூபத்தை நிறுவுகிறார். 1573 திருத்தந்தை 13ஆம் கிரகோரி அவர்கள் இவ்விழாவின் பெயரினை திரு ஜெபமாலையின் விழா என்று அவர் பெயர் மாற்றம் செய்கிறார். இவ்விழாவை உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் விதமாக அக்டோபர் மாதம் முதல் ஞாயிறு அன்று இந்த விழா கொண்டாடப்படும் விதத்தில் 1716ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் கிளமெண்ட் அவர்கள் ரோமன் பொது நாள்காட்டியில் அவற்றை இணைக்கின்றார். 1913ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டின் பார்த்திமா நகரில் அன்னை மரியாள் காட்சி தருகிறார். அந்த காட்சி ஜெபமாலை அன்னையினுடைய முக்கியத்துவத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து கூறுவதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த காட்சி பல்வேறு மறை உண்மைகளை இந்த உலகிற்கு எடுத்து சொன்னது. அந்த அத்தனை உண்மைகளும் நடந்தேறியதால் ஜெபமாலை அன்னையினுடைய வல்லமையை, அவளுடைய முன்னறிவிப்பு எந்த அளவிற்கு இந்த உலகத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்கள் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதத்திலே இந்த விழாவினை 7ஆம் தேதிக்கு அவர் மாற்றுகின்றார். 1969 திருத்தந்தை 6ஆம் பால் அவர்கள் இவ்விழாவின் பெயரை ஜெபமாலை அன்னை விழா என்று அவர் மாற்றி அமைக்கின்றார். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இப்படிதான் இந்த ஜெபமாலையானது பல்வேறு நிலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. இன்னும் கூட இன்றைக்கு நாம் 53 மணிகளை நாம் ஜெபிக்கின்றோம். தொடக்க காலத்திலே இவர்கள் திருப்பாடல்களைத்தான் ஜெபித்திருக்கிறார்கள். அந்த 150 திருப்பாடல்களை தொடர்ந்து ஜெபிப்பதுதான் ஜெபமாலையினுடைய வழக்கமாகவே மாறியிருக்கிறது. அது நாளடைவில் 53 மணியாக மாறியதும் மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஜெபமாலையை ஜெபிக்கிறவர்கள் கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றுக் கொள்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய அற்புதமான அவருடைய வாழ்க்கையை தியானிக்கிறார்கள். அவர் நமக்காகப்பட்ட பாடுகள், துயரங்கள், ஏற்றுக்கொண்ட துன்பங்கள், கொடூரமான சிலுவை மரணம் அனைத்தையும் தியானிக்கக்கூடிய வகையிலே இந்த மறை உண்மைகள் அடங்கிய அன்பிற்குரியவர்களே ஜெபமாலை ஜெபிக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பினையும் அவருடைய மாட்சியையும் மகிமையையும் வெளிப்படுத்தக்கூடியதாகவும் திருஜெபமாலை ஜெபிக்கிறது. அனுதினமும்
நாம் திருச்செப மாலையை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம் கைகளிலே ஏந்தி ஜெபிக்கிற போது நமக்கு வெற்றி கிடைக்கிறது, நமக்கு மீட்பு கிடைக்கிறது. நம்முடைய வாழ்வில் வருகிற கவலைகள், துன்பங்கள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிறது. ஏனென்றால் அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகிற தேவத்தாயாய் நம்மோடு உடன் இருப்பதை சொல்லுவதுதான் இந்த திருச்செப மாலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு குணமளிக்கிறார், நமக்கு சுகமளிக்கிறார், அவர் நம்மை நம்பிக்கையில் வளர்க்கிறார், நம் மீது அருளையும் ஆசீரையும் பொழிகிறார் என்பதை அன்னை மரியாள் நமக்கு சொல்லிக் காட்டுவதுதான் இந்த திருச்செப மாலை. இதையே இன்றைய முதல் வாசகம் சொன்னது. அன்னை மரியாள் அப்போஸ்தலர்களோடு சீடர்களோடு இணைந்து கொண்டு மேல் மாடியிலே ஒன்றாக இணைந்து கொண்டு அவர்கள் தந்தையை நோக்கி ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் வல்லமையால் கேட்கப்பட்டு தூய ஆவியால் அவர்கள் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார்கள். அந்த தூய ஆவிதான் அவர்களுக்கு ஆற்றலையும் வல்லமையையும் சக்தியையும் கொடுத்து உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய வல்லமையாய் அது திகழ்ந்தது. அத்தகைய வல்லமையை பெற்றுக்கொள்ள அன்னை மரியாள் இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அவருடைய அன்பு பிள்ளைகளாய் இந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு ஜெபமாலை ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம், வாழ்வில் வெற்றியை காணுவோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஈச்சருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. ஈச்சருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்வதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதி உடையோர்களாவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை,
இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்போதும் கண்ணியான புனித ஜெபமாலை அன்னையனுடைய விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நேரிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை பக்தியோடு இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காக்கும் நிலை வாழ்வை நமக்கு அன்பதாக. ஆமென். இறைவனை வானக விருந்து தந்தார், இது எங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனை வானக விருந்து தந்தார், இது எங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார்.
இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்பேன், உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனை வானக விருந்து தந்தான், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தான். இறைவனை வானக விருந்து தந்தான், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தான். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். இதோ உம் வயிற்றில் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவரது பெயரை இயேசு என அழைப்பீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இவ்வருள் அடையாளத்தில் உன் திருமகனின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் மாட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வெற்றி தரும் ஜெபமாலையை ஜெபித்து அனுதினமும் இறையாசீரை பெற்றுக் கொள்ள சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம்.
பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை. அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை. அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜெபமாலை. அருள் நீரை மாறியே அருள் நீரை மாறியே என்று வேண்டும் ஜெபமாலை. அருள் நீரை மாறியே அருள் நீரை மாறியே என்று வேண்டும் ஜெபமாலை. பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்கச் செய்யும் ஜெபமாலை. அரவணைக்கச் செய்யும் ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை. அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை. அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.